நேற்று எங்கள் பக்கத்து வீட்டில் நேற்று 1 மணி வரையும் என்கிட்ட பேசியிருந்தான். போய் படுத்தோம், சைலண்ட் அட்டாக். அவனை என்னங்க பண்ணுவீங்க? ஆனாலும் நான் இல்லை, எப்படி இருந்தாலும் அவனை விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கவலை இல்லை, ஐ எம் வெல் செட்டில்டு. வீடு இருக்குது, வாடகை வருது, பேங்க்கில் பெரிய அமௌண்ட் இருக்குது, அதை விட இப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதை சொன்ன பிறகும் சொல்கிறான், சார் இன்சூரன்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி இல்லையா, காசு வர்றதுக்குள்ளே நாமினி போய் சேர்ந்துருவாங்களான்னு. அவன் என்னங்க செய்கிறது? நம்ம ஜனங்களுடைய மனப்பான்மை அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுங்க? இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்வின்றது எல்லா பெற்றோருக்கும் ஒரு பயத்தோடையே இருக்கும். நம்ம பையன் படிக்கணும், நல்ல பள்ளியில் படிக்கணும், முதல் மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைச்சா இன்னும் நல்லது, அந்த பையன் திரும்பி வந்து நம்மளை பார்த்துப்பானா இல்லையா அந்த கவலையே கிடையாது. கல்விக்கு நீங்கள் சாதாரணமாக க-இல்-வி, இந்த கல்வியிலேருந்து இந்த 3 எழுத்துலேருந்து 3 வார்த்தை கண்டுபிடிக்கலாம். கல்வியிலேருந்து கல், கவி, வில், இந்த 3 வார்த்தை. சார் 10வது வரையும் படிக்கிற பையன் கல்லிலே எழுதுகிற வார்த்தை, கல்லிலே செதுக்குவது போல் இந்த 10வது வரையும் படிக்கிற அந்த படிப்பு தான் அவனுக்கு வாழ்க்கையிலே கல்லிலே செதுக்கியது. இந்த +1 +2 வந்து கவி, விருப்பப்பட்டு படிப்பது, டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி படிக்கிறது. இந்த 2த்தையும் முடிச்சிட்டானா இலக்கு எது என்று நிச்சயம் செய்து வில்லாக போய் அந்த இலக்கை அடைவது. இந்த 3ம் தான் சேர்ந்து கல்வி. அதில் எந்த இடத்துலையும் குழப்பம் வந்துடக்கூடாது. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம், இந்த பேரண்ட்ஸு ஒரு ரோல் மாடல்னு ஒரு வார்த்தை மாட்டின்னு தவிக்குது. அவனைப்பார், இவனைப்பார், அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும், கொஞ்சம் விட்டு அப்துல் கலாம் மாதிரி வரணும். எல்லாரும் அப்துல் கலாமே யாரை பார்த்து வந்தாருங்க? இல்லை, படித்தார், தன் இலக்கு எது என்று அவரே நிர்ணயித்தார், உழைப்பால் அந்த இலக்கை அடைந்தார், அவர் மற்றவருக்கு ரோல் மாடலாக மாறினார். அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரி மாறணும். இது ஏன்னா ஆதங்கம். எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன். நான் 15 வருஷம் என் வாழ்க்கையில் ஒரே ரோல் மாடலால் செத்து சுண்ணாமானவன். என் ரோல் மாடல் யார் தெரியுமா? மகேஷ். யாருன்னு கேட்காதீங்க, எங்கள் பெரியம்மா பையன். எங்கள் அம்மா 15 வருஷமாக என் உயிர் எடுத்தாங்க சார். மகேஷப்பார், மகேஷப்பார், மகேஷப்பார். ஒன்றும் இல்லைங்க, அவன் என்ன இந்த 100க்கு 100 வாங்குவானுங்கள மைனாரிட்டி, அவன் நம்ம 100க்கு 35 வாங்குகிற மெஜாரிட்டி. சார் உண்மையிலே 35 வாங்கினா எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குலாம் தெரியாது. பயங்கர குஷி ஆகிடுவான் சார். 35 மார்க்கு பாஸு முடிஞ்சு வச்சு. அதில் நமக்கே தெரியும் எப்படி வாங்கணும் 35ன்னு. 33 34 வந்திருப்போம். வாத்தியார் கருணையால் 35 வந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா சார்? 35 வாங்கினா பாஸ் ஆகிட்டோம். 1 2வது அந்த புக்கை இன்னொரு வாட்டி பார்க்க வேணாம், இல்லைன்னா அதை திருப்பி கையில் வச்சுக்கின்னு தொல்லை. இந்த 35 வாங்கி மகிழ்ச்சி அடைகிற மாணவனுக்கு முன்னால் இந்த 98 வாங்கின பசங்க பாரு, ஒருத்தனும் சிரிக்க மாட்டான். 2 போயிடுச்சு லூசு பசங்க. எப்படி போச்சு 2? நான் சரியாக தானே பண்ணேன், எப்படி போச்சு 2? டேய் வந்த வரைய சந்தோஷமாயிடுறா. 35 வாங்கின பையன் பார்த்தீங்களா, தத்துவம் பேசுவான் சார். சார் கடவுள் கொடுக்க நினைத்ததை மனிதன் தடுக்க முடியாது, நமக்கு ஆண்டவன் இவ்வளோதான், படியால் தான் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, என் ரோல் மாடல் மகேஷ் இருக்கான் தெரியுமா, அவன் 100 வாங்குவான் சார், சும்மா இருக்க மாட்டான். சாயங்காலம் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவான், சித்தி நான் 100க்கு 100ன்னுவான். ஒன்று எங்கள் அம்மா நீ அப்படின்வாங்க, பாஸ் அடங்கு. ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க அவன் படிக்கிற ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நான் பாஸ், அவ்வளோதான். 595 1200க்கு அப்போ
அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நல்ல மார்க்கு. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தான். இன்ஜினியரிங் காலேஜ்னால் அப்போ ஒன்று தான், கிண்டி மெட்ராஸில் ப்ரைவேட் இன்ஜினியரிங்லாம் ஆரம்பிக்கல. அப்போ அங்கே போய் சேர்ந்துட்டான். நான் வாங்கின மார்க்கு கம்மி மார்க்கு. விவேகானந்தா காலேஜ் கிடச்சிது. ஆனால் பார்த்தா அந்த காலேஜில் படிக்க சொல்லுவானுங்க. பிரசிடென்சி காலேஜில் போனேன். அந்த காலேஜ் கோ எஜுகேஷனு. 12வது வரையும் வெறும் பையனுங்களுடைய படிச்சிருந்தேன். இது கோ எஜுகேஷன், அரசு கல்லூரியில் கோ எஜுகேஷன், அது மட்டும்தான். அதுவும் பீச்சுக்கு எதிர்க்கிய. நம்ம வாங்கின மார்க்குக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிது. நம்ம மேடம் வந்து என்னை பற்றி சொல்லும் போது சொன்னார், வரலாறு படைப்பதற்காக அவர் வரலாறு எடுத்தார். அப்படிலாம் இல்லை மேடம். கம்மி மார்க் வாங்கினது 2 டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிள். ஒன்று ஹிஸ்ட்ரி, இல்லைன்னா தமிழ் லிட்ரேச்சர். நான் பார்த்தேன், தமிழ் லிட்ரேச்சர் பில்டிங்க்கு உள்ளக்குது கிளாஸு. ஹிஸ்ட்ரி வந்து பீச் பார்த்தா மாதிரியே கிளாஸு. கிளாஸில் உட்காந்தே இருக்கலாம், அப்படி பார்த்து எகிரி குச்சி ஓடிடலாம். சார் சேர்ந்துட்டேன். நம்ம மகேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் போனான். ரஸ்கல் அங்கேயும் நல்லா படித்தான் சார். யூனிவர்சிட்டி ரேங்க் சார் அவன் மகேஷ். நான் பாஸ் ஆகிட்டேன். அவன் வேலைக்கு போனாங்க. அப்போவே நான் சொல்கிறதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி. அப்போவே அவனுக்கு மாதம் 35,000 சேலரியில் வேலை கிடச்சிருச்சு. வந்து சொல்லிட்டு போனான், சித்தி எனக்கு வேலை கிடச்சிச்சு, மாதம் 35,000 ரூபா. எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்க, 5,000. நான் 35,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கூட போட முடியாது, ப்ரீமியம் கட்ட முடியாது. நல்லா இருந்தது சார். 2 வருஷம் தான் சார். திடீர்னு வந்தான் ஒரு நாள், சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சு. நான் மண்டே வெடிஞ்சிச்சு எனக்கு. சொல்லிவிட்டு சொல்கிறான், அங்கே சம்பளம் 70,000 ரூபாண்ணா. முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா நீ அப்படின்னாங்க, இங்கே வருஷத்துக்கு வருஷம் 100 ரூபாய் ஏற்றுவோம், அவ்வளோதான், நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னா. அமெரிக்காவுக்கு போயிட்டான். மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு. அவன் அமெரிக்கா. அங்கேருந்து வேறு ஃபோன் பண்ணுவாங்க, கார் வாங்கிட்டேன், இங்கே ஒரு ஃப்ளாட்டு வாங்கிட்டேன். ஒரு பேத்துனான். 15 வருஷம் போச்சு சார். மகேஷ் 15 வருஷத்தில் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான் சார். அந்த அமெரிக்கா போனானா 3 வருஷம் ஆச்சா, வீடு காரெலாம் வாங்கினானா, அங்கேயே இந்த கருப்பின பின்னதை நீக்கிறோம்ல, அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். அதையும் ஃபோன் பண்ணி சொன்னான். அப்பா இப்போ என்டன்னு நான் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப நாளாக மகேஷை மாதிரி இருக்கணும்னு சொன்னேன், அவன் அளவு படிக்க முடியல, எப்படி வசதி அப்படின்னா. டே அவன் கிடக்கிறான் வழங்காதவன் போடா அப்படின்னாங்க. அந்த விளங்காதவன் அவன்றதுக்காக எனக்கு வருத்தம் என்னென்னா, நம்ம பெற்றோர்களே, நானும் பெற்றோர் தான், நமக்கு இந்த உங்களுக்கு தெரியும் பெற்றோர்களே 2 வகை சார். ஒன்று வந்து ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டிடணும், கட்டிட்டா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. குழந்தைய ஸ்கூல் தான் பார்த்துக்கணும். குழந்தைக்கு யூனிஃபார்ம் போகிறதுலேருந்து, குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து, குழந்தைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற வரையும், குழந்தைய வந்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி, முடிஞ்சால் குழந்தைக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட சந்தோஷம். இன்னொரு கேட்டகிரி இருக்காங்க பேரண்ட்ஸு, ஃபீஸ் கட்டிட்டு வாரம் வந்து பிசாச்சின்னு போவாங்க. பார்த்துக்கிறீங்களா சார்? ஸ்கூல் ஒரு சிலபஸ் வச்சுருக்கோம், பேரண்ட்ஸே ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு பேரண்ட்டு டீச்சர்கிட்ட கேட்டுனுக்குறாங்க, மிஸ் சேர்த்து 3 மாதம் ஆகுது, இன்னும் ரைம்ஸே சொல்லலை, அந்த குழந்தைக்கு பேச்சே வளரலை இன்னும், அதுக்குள்ளே ஃபீஸ் கொடுத்து இங்கே கட்டிட்டாங்க, பேன்றான் குழந்தை இடுப்பில் உட்காந்துன்னு, ரைம்ஸே வரல அப்படின்னு. அதை விட என்ன கொடுமைன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த கிளாஸ் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கிளாஸு பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸு, அவங்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க சார். வெறும் புரளி. 6 மணி ஆச்சுன்னா என் ஒய்ஃபு பார்த்துருக்கேன், என் பையனோட கிளாஸ்மேட் அம்மாவோடலாம் பேசின்னு இருக்கோம். டீச்சர் உங்கள் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஹோம் ஒர்க்குண்ணா, எனக்கு ஹோம் ஒர்க்குண்ணா. ஒரு நாள் ஏதோ ஒரு கிளாஸில் டெஸ்ட்டு வச்சுருக்காங்க, என் பையனுக்கு 1 மார்க் கம்மி பண்ணிட்டாங்களாம், ஏதோ பை மிஸ்டேக் விட்டுக்கிறாங்க. ஆனால் ஆன்சர் கரெக்டாக இவ கண்டுபிடிச்சிட்டா. யார்? ஒய்ஃபு. எல்லா அம்மாங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. சொல்லிவிட்டு சொன்னால், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா எனக்கு தெரியும் இவன் எதுக்கு போகிறேன்னு. நான் சொன்னேன், நான் போய் கேட்குறேன்.
இல்லை இல்லை உங்களுக்கு சரியாக சண்டை போட தெரியாதுன்னா. ஏன்னா அவளுக்கு தெரியும் சண்டை போட தெரியாதுன்னு. நம்ம தான் போட்டு போட்டு தோத்துடுறோமே. சண்டை போகிற இடமா அது. உண்மையிலேயே ரோல் மாடல் யார் தெரியுமா சார்? ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்பா, ஆசிரியர், வேறு எவனும் கிடையாது. அதனால தான் மாதா, பிதா இந்த 3 பேரும் தான் தெய்வம். அதை முதல்ல பார்த்துக்கணும். ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஒரு சிலபஸை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம். நீங்கள் முதல்ல குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்கள். அது போதும். பள்ளிக்கூடம் அதை தான் பண்ணும். தன்னம்பிக்கையை வளர்க்கணும். நீ மேலே வர மாட்டே, நீ படிக்க மாட்டே, நீ முன்னுக்கு வர மாட்டே, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. தன்னம்பிக்கை முக்கியம்.